ஸ்ரீ கணேஷாய நமக. ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ தத்தாத்திரேயரின் சுயசரிதம் 31வது நாள் பாராயணம். குரு 2 கர்வம் பிடித்த பிராமணர்களே, வேத ஞானத்தை பரீட்சை செய்யும் பொருட்டு மற்றவர்களை நீங்கள் ஏன் வீணாக வாதம் புரிய அழைக்க வேண்டும்? பிரம்மாவிற்கே வேதங்களை பற்றி பூரணமாக தெரியாது. துவாபர யுக முடிவில் நாராயணரே கிருஷ்ண துவைபாயனராக வந்து வேதத்தின் சில பகுதிகளை விளக்கினார். அதனால் அவர் வேத வியாசர் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு பைலர், வைசம்பாயனர், ஜெய்மினி, சுமந்தன் என்று 4 மாணவர்கள் இருந்தனர். இந்த 4வரும் 4 வேதங்களையும் கற்றுக்கொள்ள விரும்பினார். ஆனால் வியாசர் அவர்களிடம் எல்லா வேதங்களையும் கற்றுக்கொள்வது இயலாத காரியம் என்றார். அவர் தன் மாணவர்களிடம் ஒரு சமயம் பரத்வாஜ மகரிஷி பிரம்மாவை குறித்து நீண்ட கடுமையான தவம் இருந்தார். பிரம்மா அவரது பக்திக்கு இறங்கி அவருக்கு வரம் கொடுக்க இசைந்தார். பரத்வாஜர் எல்லா வேதங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் எனும் தனது விருப்பத்தை தெரிவித்தார். பிரம்மா அவரிடம் வேதங்கள் அனந்தமானவை, அவற்றை பிரம்மாவே இன்னும் பூரணமாக அறியவில்லை என்று உரைத்தார். அவர் பின் வேதங்களை முனிவருக்கு காட்டினார். அவை சுடர்விட்டு பிரகாசித்தன. பரத்வாஜர் பிரம்ம வாக்கியத்தின் உண்மையை உணர்ந்து கொண்டார். அவர் பிரம்மாவின் பாதங்களில் விழுந்து வேதங்களின் மெய்த்தன்மை உணராமல் தான் வரம் கேட்டதற்கு மன்னித்தருளுமாறு வேண்டினார். அவர் பின் பிரம்மனிடம் வேதத்தின் ஒரு பகுதியை தருமாறும் பிரம்மா எதை கொடுத்தாலும் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். பின் பிரம்மா பரத்வாஜருக்கு 3 கைப்பிடி அளவு வேதத்தை கொடுத்தார். பரத்வாஜர் உடனே அதை வகைப்படுத்தவும் தொகைப்படுத்தவும் தொடங்கினார். அவர் இன்னும் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறார். இது இவ்வாறு இருக்க நீங்கள் எப்படி எல்லா வேதங்களையும் கற்றறிய முடியும்? நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதம் கற்றுத் தருகிறேன் என்று கூறி பைலரை கூப்பிட்டு ரிக்வேதத்தை படிக்கும்படி கூறினார். அவர் பைலரிடம், இந்த ரிக்வேதத்தின் தேவதை பிரம்மதேவர், இதன் கோத்திரம் ஆத்ரேய கோத்திரம். ரிக்வேதத்தை குறிக்கும் மனிதன் சிவப்பு மேனி உடையவன். அவன் உறுதியான கழுத்தும் சங்கு வடிவம் கொண்டவனாகவும் இருப்பான். அவன் முடி சுருண்டு இருக்கும். அவன் உடல் 2 அடி நீளமுள்ளதாக இருக்கும். அவன் பேத வடிவங்களை பற்றி நான் கூறுகிறேன். அவன் சாரசாக்ஷரவாகா, சார்சாகா, ஸ்ராவண்யா, வாதக்ரமா, ஜடா, சகட, தண்ட, சாக்கலா, பாஷ்கலா, அஸ்வாலினி, சகாயினி, மண்டுகேயா என்பனவாகும். அவர் பின் இவை ஒவ்வொன்றின் தன்மையையும் விரிவாக எடுத்துரைத்து பைலரை ரிக்வேதம் படிக்கும்படி கூறினார். அவர் பின் வைசம்பாயனர் என்றும் தனது சிஷ்யனை கூப்பிட்டு யஜுர்வேதத்தை படிக்கும்படி கூறினார். அவர் வைசம்பாயனரிடம், மகனே, கவனமாக கேள். யஜுர்வேதத்திற்கு தனுர்வேதம் ஒரு பிரிவாகும். அதன் கோத்திரம் பரத்வாஜ கோத்திரம். அதன் தேவதை ருத்ரன். இந்த வேதத்தை குறிக்கும் மனிதன் மிகச் சிறிய இடையை கொண்டிருப்பான். அவன் கன்னங்கள் பருமனாகவும் கால்கள் கருப்பு வண்ணத்துடனும் இருக்கும். உடலின் மற்றைய பாகங்கள் பிரகாசமான தாமிர வடிவத்தில் இருக்கும். அவன் 5 அடி உயரம் இருப்பான். யஜுர்வேதத்தில் 56 வேதங்கள் உண்டு. அவை சாரகம், ஆவ்ரகம், கடா, பிராச்சியகடா, கபிஸ்திலா, சாராயணா, மார்த்தாந்தலியா, ஸ்வேதா, ஸ்வேதஸ்வதாரா, மைத்ராயணி, மானவா, தந்துபி, ஜெயகயா, வாராகா, ஹரித்ரவா, ஷாமா, ஷாமாமணி, வாஜசேனாயா, ஜபாலிகா, பௌத்தேயா, கான்வா, மாதன்புனா, ஷாக்கேயா, தாஷகாபாலா, பௌண்ட்ரஸ்வஸ்தா, ஆவதிகா, பரமவாட்டிகா, பாசரியா, வைனேயா, வைதேயா, ஆபஸ்தம்பி யாகத்திற்காக விதிமுறைகள் அடங்கியது. பௌதாயணி, சத்யாசாதி, ஹாரண்யகேசி, ஜாக்கேயி, சிரிக்ஷா, கல்பா, வியாக்கர்ணா, நிருத்தி, சந்தஸ், ஜோதிஷா,
பிரதிபாதா, அனுபாதா, சந்தசி பாஷா, தர்மா, மீமாம்சா, நியாயா, தர்க்கம் என்பனவாகும். பின்னர் வைசம்பாயனர் குருவிடம், நீங்கள் வேதங்களை பற்றி கூறினீர்கள், எனக்கு மூல சாகை எது என விளங்கவில்லை. தயவு செய்து ஒவ்வொரு துணை பிரிவையும் பற்றி விரிவாக கூற வேண்டும் என்று கேட்க, வியாசர், இந்த வேதத்திற்கு மந்திரம், பிரமாணம், சம்ஹிதை என்னும் 3 முக்கிய பிரிவுகள் உள்ளன. இந்த 3ஐயும் நீ படிக்க வேண்டும். சம்ஹிதையில் 7 காண்டங்கள் உள்ளன. கிஷேத்வா என்னும் காண்டத்தில் 14 அத்தியாயங்களும் 28 துணை அத்தியாயங்களும் ஒவ்வொன்றிலும் 15 பகுதிகளும் உள்ளன. இவை யாவும் முதல் காண்டத்தில் உள்ளன என்றார். பின் வியாசர் மற்ற 6 காண்டங்களின் பொருளையும் அத்தியாயங்களையும் விளக்கினார். அவர் தன் மாணவனிடம் மொத்தத்தில் சம்ஹிதையில் 7 காண்டங்களுக்கும் 44 அத்தியாயங்களுக்கும் 651 வார்த்தைகளை கொண்ட 2190 பகுதிகள் உள்ளன. அவை அனைத்தையும் விரிவாக படிக்கும்படி கூறினார். பின் அவர் 3 காண்டங்களையுடைய பிரமாணத்தை விளக்கினார். பிரமாணத்தின் முதல் காண்டத்தில் 78 அணுவாகங்களும் 499 தசங்கள் 10 வரிகள் கொண்ட செய்யுள் வடிவம் இருப்பதாகவும், 2வது காண்டத்தில் 96 அணுவாகங்களும் 539 தசங்கங்களும் இருப்பதாகவும், 3வது காண்டத்தில் 146 அணுவாகங்களும் 785 தசங்களும் இருப்பதாகவும் கூறினார். மேலும் அரண்யகத்தில் பிரசன்னம் என்னும் 10 முக்கிய பதிகளும் 250 அணுவாகங்களும் 583 தசங்கங்களும் இருப்பதாக கூறினார். இந்த ஒவ்வொரு கிளையிலும் உள்ள பல அத்தியாயங்களை பற்றி விரிவாக கூறினார். பின் வியாசர் ஜாமினியை கூப்பிட்டு சாமவேதம் படிக்கும்படி கூறினார். அவர் ஜாமினியிடம், சாமவேதற்கு கந்தர்வ வேதம் உபவேதமாகும். இதன் முக்கிய தேவதை மகாவிஷ்ணு. இதை குறிக்கும் மனிதன் வெண்பட்டு உடை அணிந்திருப்பான். அவன் மிருகத்தின் தோலான ஆடை தரித்து தண்டம் ஏந்தி இருப்பான். அவன் கண்கள் தங்க நிறத்தில் மிகவும் பிரகாசமாக இருக்கும். அவன் 6 அடி உயரம் இருப்பான். இதில் 1000ற்கும் மேலான வேதங்கள் இருப்பதாக கூறுவர். பகவான் நாராயணர் ஒருவருக்கே அவை அனைத்தையும் தெரியும். அவற்றில் சிலவற்றை பற்றி நான் கூறுகிறேன் என்று சாமவேதத்தின் ஆழமான பகுதிகளை விரிவாக எடுத்து கூறினார். பின் அவர் சுமந்தனை கூப்பிட்டு அதர்வண வேதம் படிக்கும்படி கூறினார். அவர் சுமந்தனிடம், அந்த வேதத்திற்கு சாஸ்திரம் உபவேதம் ஆகும். இந்திரனே இந்த வேதத்திற்கு அதிதேவதை. இந்த வேதத்தை குறிக்கும் மனிதன் கருப்பு நிறமுடையவனாகவும் கொடியவனாகவும் இருப்பான். இந்த மனிதன் வீரமுள்ளவனாகவும் ஸ்ரீலோலனாகவும் இருப்பான். அவன் தன் தலையில் ஒரு பானை நீரை சுமந்து கொண்டிருப்பான். இந்த வேதத்திற்கு 9 கிளைகள் உண்டு. நீ எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்றார். பின் அவர் சுமந்தனிடம் அதர்வண வேதத்தின் எல்லா அத்தியாயங்களையும் விரிவாக கூறினார். இவ்வாறு வியாச முனிவர் இவ்வுலகத்தில் வேதத்தை தன் சீடர்கள் மூலமாக பரப்பினார். முன்னாளில் பிராமணர்கள் தூய ஆச்சார சீலர்களாய் வேதங்களை முறைப்படி அத்தியனம் செய்து வேதசாரப்படி வாழ்ந்து வந்தனர். அதனால் அவர்கள் பூசுரர்கள் என்று வழங்கப்பட்டனர். ஆனால் இந்த கலியுகத்தில் அவர்கள் துராச்சாரம் கொண்டவர்களாகவும் வேஷதாரிகளாகவும் மாறிவிட்டனர். இதனால் வேதங்கள் மறையத் தொடங்கின. பேராசையினால் பிராமணர்கள் வேதங்களை தகுதியற்றவர்களுக்கு உபதேசிக்கத் தொடங்கினர். வேதத்தை விற்கவும் தொடங்கினர். புராணங்கள் இத்தகைய மனிதர்கள் பிரம்ம ராட்சசாக போவார்கள் என்று கூறுகின்றன. பிராமணர்களே, வியாசரே 4 வேதங்களையும் முழுவதுமாக கற்பிக்காத போது 4 வேதங்களையும் முழுதும் அறிந்து விட்டதாக இந்த உலகில் யாரால் கூற முடியும்? நீங்கள் பலருடன் வேத ஞானத்தை பற்றி வாதம் புரிந்து உள்ளீர்கள். உங்களிடம் இல்லாத ஒன்றை பற்றி இருப்பதாக கர்வம் கொள்ளாதீர்கள். அமைதியோடு சென்று விடுங்கள் என்று குரு அந்த 2 பிராமணர்களிடம் அறிவுரை கூறினார். ஆனால் பிராமணர்கள் தாங்கள் வெற்று பத்திரம் வாங்காமல் போனால் தமது பேருக்கும் புகழுக்கும் இழுக்கு வரும் என்று அஞ்சினர். அவர்கள் கர்வத்தினால் கண் மறைக்கப்பட்டு குருவின் அறிவுரையை ஏற்க முன் வரவில்லை. அவர்கள் வேதம் பற்றிய வாதம் புரிய வேண்டுமென்று குருவை வற்புறுத்தினார். சித்தன் இந்த அற்புதமான சரித்திரத்தை மேலும் கூறுவானாயினான். இத்துடன் இன்றைய அத்தியாயம் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.